நம்ம நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் சிஸ்டம் இருக்குது. அதை தான் ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெட்டினுடைய முக்கியமான ஒரு தலைவரும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில் உருளப்போகுது அமெரிக்காவினுடைய தலைகள் மட்டும் கிடையாது, என்டையர் வேர்ல்டினுடைய எக்கானமி தான். தங்கம் விலை சும்மா எகிரி அடிக்கும், வெள்ளி சொல்லவே வேணாம், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படின்னா ரிசர்ஷன் எல்லா இடத்துக்கும் வந்துவிடும். அப்படி என்னதான் இந்த இரண்டு பேருடைய சண்டை, அது ஏன் உலக அளவில் இப்படி எல்லாரையும் பாதிக்கிறது? இதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பார்க்க போகிறோம். ரொம்ப மாணவர்களுக்கு சிறப்பான பதிவாக இருக்கும். யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ட்ரம்ப் அவர்களுக்கும் ஃபெடரல் ரிசர்வுக்கும் இடையே நடப்பது ஒரு பாலிசி கிளாஷ் மட்டும் கிடையாது, அது ஒரு கம்யூனிகேஷன் கிளாஷும் தான். அவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒரு நபர் பேசினா கூட அது மிகப்பெரிய பவர்ஃபுல் மெசேஜா இருக்கும். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வேர்ல்டு ஸ்டேஜில் அவங்க வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்கும்போது நம்ம கெரியரில், நம்ம ஜாப்ல, நம்ம வார்த்தைகளுக்கும் நிறையவே பவர் இருக்கு. நம்ம ஐடியாஸை கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப தெளிவாக இங்கிலீஷில் நிறைய பேர்ட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் போயிட்டோம்னா நம்ம பவர் அங்கே குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நம்ம முன்னாடி போயிடுவாங்க, நாம பின்னோக்கி வந்துடுவோம். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷால ஒரு நபர் ஒரு ஜாப்ல பின்தங்க வேண்டாம். இதை பாருங்களேன். ஐ வாண்டட் டு லீவ் டுமாரோ, ஐ ஹேவிங் a personal work to do. நல்ல முயற்சி, ஆனா அது இப்படி கரெக்டா ப்ரொஃபஷனலா சொல்லுங்க. I would like to request a day off tomorrow as I have some personal work to do. உங்களுக்கு புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னை ஜட்ஜ் பண்ணாம தமிழ்லயே நமக்கு சொல்லிக் கொடுக்கு. இதே மாதிரி டெய்லி ஏஐ கூட ஒரு 15 நிமிஷம் நம்ம தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி சரியா பேச ஆரம்பிச்சிட்டோம், கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சில வாரங்கள்லயே இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய வாய்ப்புகளும் இருக்கு. இதுல 1000க்கு மேல ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஜாப் நெகோசியேஷனா இருக்கட்டும், கிளைண்ட் காலா இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு பேசிக் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் இமெயில்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் இதை சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது. இதனால் உங்களுடைய டைமை சேவ் பண்ண முடியும். அப்புறம் உங்களுடைய ப்ரோக்ரஸை மானிட்டர் செஞ்சு அதில் ஃபீட்பேக் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனல் டீச்சரும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா 75% டிஸ்கவுண்டோடு உங்களால் இதில் ஜாயின் பண்ண முடியும். முதல் 100 நபர்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மிஸ் பண்ணாமல் வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிறது தான் ஃபெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஃபெட்னு மட்டும் சொல்லுவோம். இந்த ஃபெடரல் ரிசர்வ் எதற்காக தேவைப்படுகிறது ஒரு நாட்டுக்கு? சென்ட்ரல் பேங்க். ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு நான் சொன்னாலும், ஃபெட் அப்படின்னு நான் சொன்னாலும் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த ஃபெட் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய மானிட்டரி பாலிசியை உருவாக்குறதுக்கு தான். ஒரு நாட்டில் மொத்தம் 2 பாலிசிஸ் இருக்குங்க. ஒன்று மானிட்டரி பாலிசி, இன்னொன்று ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசியும் ஃபிஸ்கல் பாலிசியும் இரண்டும் தனித்தனியாக இருக்கணும். அப்போ மானிட்டரி பாலிசினா என்னன்னு அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த ஃபெட் அப்படி இல்லைனா சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ஒரு சில டூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதில் முக்கியமான டூல் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டி விகிதம். இந்த நாட்டில் நிறைய பேர்கிட்ட பணம் புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கூடுதலாயிரும். இன்ஃப்ளேஷனா என்ன? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு தக்காளி 1 கிலோ இருக்கு, அந்த 1 கிலோ தக்காளியை வாங்குறதுக்கு 10 ரூபாய் ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க, 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க, 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்கன்னா 1000 ரூபாய் பணப்புழக்கம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கிறதுனால தான் 1000 ரூபாய்க்காரனுக்கு அந்த தக்காளி கிடைச்சிடும். அப்போ 10 ரூபாய் வச்சிருக்கிறவனுக்கும் 100 ரூபாய் வச்சிருக்கிறவனுக்கும் தக்காளி கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ இங்கே பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. இதை தான் நாம் பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பணவீக்கம் இல்லாட்டி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துவதற்காக வட்டி விகிதம் அப்படிங்கிறத கூட்டி குறைக்கிற வேலையை யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் அப்படிங்கிற அந்த அமைப்பு இல்லாட்டி சென்ட்ரல் பேங்கும் செய்வாங்க. இதனால தான் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை ரிசர்வ் பேங்கினுடைய வட்டி, ரெப்போ வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனுடைய ரேட் 4% இருக்கா, இல்லை 4.5 இருக்கா, 3.5 மாறிடுச்சா, இது எல்லாமே நம்ம கவனிக்கிறதுக்கான காரணமும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த முடியும். மக்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறத அந்த ஃபெட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இன்ஃப்ளேஷன் மட்டும் ஒரு டூல் கிடையாது. அடுத்ததாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய டூல் தான் பேலன்ஸ் ஷீட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பேலன்ஸ் ஷீட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, பாண்ட். அந்த பாண்டை விற்பது, அப்படி இல்லைன்னா அந்த பாண்டை வாங்குறது, இதை பேலன்ஸ் ஷீட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஃபெட் அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் பேங்க் தான் டிசைட் பண்ணணும். இதை தான் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய மானிட்டரி பாலிசி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிசர்வ் பேங்க் இல்லாட்டி சென்ட்ரல் பேங்க் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய ஃபெட் சரியா அதனுடைய மானிட்டரி பாலிசியை சரி பண்ணலை அப்படின்னா ஒரு நாட்டினுடைய எக்கானமி அதல பாதாளத்திற்கு சென்று விடும். ஸோ மானிட்டரி பாலிசியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, அதை யார் செய்வாங்க? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அவங்க ஊரில் அதிபரும் காங்கிரஸ் சபையும் சேர்ந்து எந்த அளவுக்கு நம்ம டாக்ஸ் உயர்த்த வேண்டும், எந்த அளவுக்கு டாக்ஸை கம்மிப்படுத்தணும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களுக்கு சேலரி கொடுக்கறதா இருக்கட்டும், அரசாங்க ஊழியர்களுக்கான அகவிலைப்படியாக இருக்கட்டும், அவங்களுக்கான சேலரி ஹைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கான செலவை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே யார் டிசைட் பண்ணுவாங்க? இந்த ஃபிஸ்கல் பாலிசி வழியாக டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். பட் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சென்ட்ரல் பேங்கை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல 2 பேருமே இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட வேண்டிய காட்டுத்தீ மாதிரி. பொதுவாக ஒரு காட்டை எரித்து விடுவார்கள், கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு காட்டுத்தீயாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு விடுவாங்க. அப்படின்னா தான் growth அதிகமாக இருக்கும், அதிகமாக காடுகள் வளரும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் அந்த காட்டுத்தீயை ரொம்ப ஸ்பீடாக எரிய விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூ டேஞ்சரஸ். அப்போது இதை மெதுவாக கட்டுப்படுத்தி ஒரு growthக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டியது இந்த மானிட்டரி பாலிசி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீது மிகப்பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், உதாரணத்துக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அங்கே பவுல் அவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பவுல் அவர்கள்ட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அதை கேட்டு அந்த பவுல் அவர்கள், அதாவது ஃபெட்டினுடைய பிரசிடென்ட்னு வச்சுக்கோங்க, தலைவர், அந்த பவுல் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுறது? ஒட்டு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஆகும்போது மக்கள் அப்படிங்கிறவங்க கடன் வாங்குறதோ இல்லாட்டி கடன் கொடுத்ததோ பேங்க் கடனை திருப்பி வாங்குறதோ இதில் பல சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதும், கொஞ்சம் பேர் அவங்களுடைய பணத்தை வெளியில் எடுப்பதும் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவதன் வழியாக நமக்கு ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகும் போது கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுதலாக இருக்குது. அப்போ கவர்மெண்ட் பாண்டெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு கூடுதலான பணம் கவர்மெண்ட் வழியாகவே கிடைச்சிரும், ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் மேலே நம்பிக்கையே இருக்காது. அதனால் கவர்மெண்ட்டிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டெல்லாம், கவர்மெண்ட் மேலே நம்ம டெப்ட் வச்சுருக்கோங்க, இது எல்லாமே எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கோல்டாவோ இல்லாட்டி லேண்டாவோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிடுவோம். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே அங்கே கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல growth அப்படிங்கிறத வர வைப்பதற்காக பெரிய அளவில் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்தினா போதும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்தும் போது ஒரு ஆட்சியாளருக்கு பெரிய அளவில் மக்கள் நம்பிக்கை தருவாங்க. பரவாயில்லையே, அவர் வந்த உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்திட்டாரு, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைப்பது எல்லாமே ஒரு 3 to 6 மாதங்கள் தான். அதன் பிறகு என்ன ஆகும்னா இதனுடைய சைடு எஃபெக்ட் காரணமாக மொத்த பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஆனால் என்ன, அந்த ஆட்சியாளரால் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் தானே இன்ஃப்ளேஷன் ரேட்டை கம்மி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த பரப்புரை செய்யப்படும். ஸோ இந்த இடத்துல ஒரு அதிகாரமிக்க ஃபெட் சிஸ்டத்தை இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷனில் வின் பண்ணக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது சரிப்பட்டு வராது என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே தான் இந்த ஃபிஸ்கல் பாலிசியும் இந்த மானிட்டரி பாலிசியும் தனித்தனியாக இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற கருத்தை முன்வைப்பது. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பவுல் அவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. எந்த பேச்சுவார்த்தை? நேரடியாக ஃபெட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அங்கே 2 பில்டிங்கினுடைய ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது செய்யப்படுது. கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி பவுல் அவர்கள் ஒரு கணக்கை காண்பிக்கிறார். அந்த கணக்கை பார்த்ததும் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஷாக். 21,000 கோடி ரூபாய்க்கு அப்படி என்ன 2 பில்டிங்கை நீ சரிப்படுத்துற? நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக்கு அப்படின்னு சொல்லி பல முறை நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலையே. அப்படின்னா ஃபெட் சிஸ்டத்தினுடைய பிரசிடெண்டாக உன்னை நான் நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். இதை பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம். ஃபெட்டினுடைய தலைவரை நீங்கள் ஃபயர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, டூ லேட். இந்த பவுல் அவர்களை நான் எப்போதுமே டூ லேட் அப்படின்னு தான் கூப்பிடுவேன்.
காரணம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் அவர் எப்பவோ கம்மி பண்ணியிருக்கணும், இன்னும் கம்மி பண்ணாம இருக்காரு. அப்படி கம்மி பண்ணாததுனால எங்களுடைய ஃபிஸ்கல் பாலிசிஸ் மக்களிடம் சரியாக போக மாட்டுக்கு, அந்த மானிட்டரி பாலிசியில இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத நாங்க ப்ரெஷர் கொடுத்து அவரை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்றாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இங்கே தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் ஃபெட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த யுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஃபெட் தலைவருடைய ஒரு ஜாப் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா எந்த விதத்திலையும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான 3 ரீசன். ஒன்று கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான், இன்னொன்று மெயின்டைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், 3 ப்ரிசர்வ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இந்த 3 விஷயத்துக்காகவும் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் ஆப்ரேஷன் QE அப்படி இல்லைனா QT அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணி வைப்பது இந்த ஃபெட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவுல் அவர்கள். ஸோ இந்த பவுல் அவர்களை தூக்கிட்டாங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே இப்போ மிஸ்மேட்ச் ஆகி ஏகப்பட்ட சிக்கலை எங்கே ஏற்படுத்தும்? அமெரிக்காவுக்குள் ஏற்படுத்தும். இது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய சிக்கலான்னு கேட்டால் இல்லை. அமெரிக்காவினுடைய வளர்ச்சி, அமெரிக்கா அடுத்ததாக எப்படி அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை மேம்படுத்த போகிறாங்க, இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கெல்லாம் சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்குது. இதை சில அமைப்புகள் சேர்ந்து வெளியிடுவார்கள். அப்படி மூடிஸாக இருக்கட்டும், மூடி அமெரிக்காவினுடைய கிரெடிட் அவுட்லுக்கை ரொம்ப பெரிய அளவில் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 1917 அமெரிக்காவினுடைய growth எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க மூடிஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-110 வருஷம் பின்னோக்கி செல்ல போகிறது அமெரிக்கா என்பது தான் இதனுடைய உண்மை. வளர்ச்சியே இல்லாத ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா போக போகுது. வளர்ச்சி இல்லாத நிலைமைக்கு அமெரிக்கா போகும்போது திடீர்னு இன்ஃப்ளேஷனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபெட் ரேட்டையும் கம்மி பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா ஏகப்பட்ட சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல 1917 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். இது மூடிஸ் மட்டும் சொல்லலை. மூடிஸாக இருக்கட்டும், ஃபிட்சாக இருக்கட்டும், S&Pயாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அமெரிக்காவினுடைய அவுட்லுக் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சி அவங்கள ஒரு பாரோவராக பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அமெரிக்காவினுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்பவே டவுன் ஆகிட்டே இருக்கு. இது டவுன் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கடன் தான். 36 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கடனை வச்சிருக்காங்க அமெரிக்கா. இதையும் மீறி அமெரிக்காவுக்கு யாராவது இனி கடன் கொடுக்க வருவார்களா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய வளர்ச்சியை பொறுத்து தானே கடன் கொடுக்கப்படும். இப்போ உங்களுக்கு யாருக்காவது லோன் வேணும்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்ச ரூபா நான் சேலரி வாங்குறேன், எனக்கு 50,000 ரூபா லோன் தாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, 5 லட்ச ரூபா சேலரி வாங்குறேன், 50,000 ரூபா லோன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் 50,000 ரூபா சேலரி வாங்குறேன், 5 லட்ச ரூபா எனக்கு கடன் தாங்க அப்படின்னு சொன்னால், ஏண்டா உன்னுடைய வளர்ச்சி 50,000 ரூபா தான், நீ 5 லட்ச ரூபாய்க்கு கடன் கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல. இதே கேள்வி ஒவ்வொரு நாட்டுக்கும் வரும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை ப்ரொஜெக்ட் பண்ண பிறகு அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் அந்த மூடிஸ், நான் ஃபிட்ச்லாம் சொன்னேன்ல, அவங்க தான் அந்த வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. எப்படிலாம் சொல்லி வளர்ச்சி இருக்குமா இல்லையான்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க உனக்கு வளர்ச்சியே இருக்காது, நீ 1917 அளவுக்கு பின்னோக்கி போய்விடுவாய் அப்படின்னு சொன்ன பிறகு அமெரிக்காவுக்கு கடன் கிடைக்குமா? கிடைக்காது. ஆல்ரெடி 36 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கடன் அமெரிக்காவுக்கு இருக்குது. இது இல்லாமல் டெபிசிட் அப்படிங்கிறது, ஆனுவல் டெபிசிட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அது கூடவே வட்டி கொடுப்பது அப்படிங்கிறது, அந்த 36 ட்ரில்லியனுக்கு அமெரிக்கா ஒரு வட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல, அந்த வட்டி கொடுப்பது அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இருக்கு பாருங்க, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதுக்கு ஈக்குவலாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாட்டினுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அளவுக்கு ஒரு நாடு வட்டியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய கிளாஷ்ல அமெரிக்காவை கொண்டு விடும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. அது இல்லாமல் கிரெடிபிள் பிளான் டு ஃபிக்ஸ் திஸ், எந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அமெரிக்காவிடம் இல்லை அப்படின்னு சொல்றத பல வல்லுநர்களும் ரொம்ப பெரிய அளவில் நம்புறாங்க. இதை 2 நாடுகள் கூட எப்பவுமே ஒப்பிட்டு சொல்லுவாங்க. எக்கனாமி நம்ம படிக்கிறோம்னா வல்லுநர்களுடைய கோட்பாடு ஹிஸ்டரியை பாருங்க, வரலாறை திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் ஸ்பெயினும் நெதர்லாந்தும் தான். ஸ்பெயின் ஒரு பெரிய வல்லரசு. 1600களில் ஸ்பெயின் மாதிரி ஒரு வல்லரசு நாடு இல்லவே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்பெயினை என்டையராக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுடைய கிங்கு தான். அங்கே ஷேர் மார்க்கெட்டு இல்லாட்டி மானிட்டரியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது யார் பார்த்தீங்கன்னா அங்கே கிங் மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் நெதர்லாந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த கடன், கணக்கு வழக்கு, தங்கம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அப்போ ஸ்பெயினில் நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட வல்லரசு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாமே நெதர்லாந்துக்குள்ளே வரும். காரணம் இருக்குது, அந்த கிங் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. என்னைக்கு வேணாலும் இந்த சொத்து எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லிடலாம். என்னைக்குனாலும் இந்த எக்கனாமி பாலிசி சரியில்லைன்னு சொல்லி அந்த கிங் சொல்லிட்டாங்கன்னா அந்த நாடு அப்படி தான் திவாலாயிரும்.
அதுக்கு பதிலாக நாம் என்ன செஞ்சிடலாம், கிட்ட இருக்கக்கூடிய நெதர்லாந்தில் தனியாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, அந்த சிஸ்டம் செமையாக ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம தங்கத்தெல்லாம் தூக்கி நெதர்லாந்தில் கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஏகப்பட்ட வெல்த்தை கொண்டு நெதர்லாந்தில் கொண்டு வைக்கிறாங்க. ஸோ இதனால் ஸ்பெயின் அப்படிங்கிறது அவங்களுடைய உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு பதவியை இழந்து விடுகிறது. அப்போ இதே ஒரு நிலைமை தான் ஃபெட் சிஸ்டத்தையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவருடைய கண்ணசைவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டி குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு அமெரிக்கா இஸ் நாட் அ சேஃப் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பெயர் எடுப்பாங்க. அந்த பெயர் எடுத்துட்டாங்கன்னா அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியேறுவாங்க. அப்படி வெளியேறும்போது அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக உலகத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டாக் மார்க்கெட்டாக கிராஷ் ஆகும்போது கடைசியாக எல்லாருமே அங்கே பெரிய அளவில் ரிசெஷன் அப்படிங்கிற கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவார்கள். இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் அவர்கள். அந்த பவுல் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, பவுல் அவர்களே இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போது அமெரிக்கர்கள் கேட்டு இருப்பதனால தான் சிக்கல் பெருசாயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன டாப்பிக்காக உங்களுக்கு தெரியலாம், இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இன்னும் பேசப்படாமல் இருக்கின்றன. இது எப்படி இந்தியாவை பாதிக்கும், ஏன் பவுல் அவர்களை நீக்கி இன்னொரு நபரை போட்டாங்கன்னா, ஃபெட்டில் ஒரு பிரசிடெண்ட்டாக தலைவராக போட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, அப்படியே அது முடியாமல் மறுபடியும் பெருசாகுமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை கீழே பதிவு பண்ணுங்கள். அந்த கேள்விகளுக்கான விடையாக வேறொரு பதிவை நம்ம பார்த்துடலாம். ஓவராலாக இப்போ அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபெட் வர்சஸ் ட்ரம்ப், வரலாற்றிலே இதுவரை இப்படி ஒரு சண்டை நடந்ததே கிடையாது. அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஏதாவது புரியலைன்னா அதையும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்ல முடியுமோ அதை பதிவு பண்ணுறேன். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் 100 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.